நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யானைகளே சைஸில் இதை விட கொஞ்சம் பெருசாக உடல் முழுக்க ரோமங்களோட கலர் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அரக்கும் ஆரஞ்சும் கலந்த நிறத்தில் வால் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் காது இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் ரொம்ப முக்கியமாக தந்தங்கள் நல்லா பெருசாகவும் வளைஞ்சும் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். இதுதான் மேமத். ஐஸ் ஏஜ் மாதிரியான படங்கள்ல உங்களை நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மேமத்தை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதில் மெயின் ஹீரோவாகவே இவங்க தான் இருப்பாங்க. இப்போது இந்த மேமத் எல்லாமே ஏதோ டைனோசர்கள் மாதிரி ரொம்ப முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் கிடையாது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இதுங்க பூமியில் மனிதர்கள் கூடவே சேர்ந்து வாழ்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் ரொம்பவே வலுவாக இருக்குது. இப்போ இந்த மேமத் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த அழிவில் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. யானையை விட ஒரு பெரிய உயிரினம் இதை எப்படி மனிதன் அழிச்சிருப்பான், அதுவும் அந்த காலத்திலேயே அப்படின்னா அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி அழிஞ்சு போன இந்த மேமத்தை திரும்ப உயிரோட கொண்டு வரலாம், அப்படி கொண்டு வரதுக்கான ஆய்வு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது நிஜமாவே சாத்தியமா? இந்த மேமத் பூமியில் எங்கெல்லாம் வாழ்ந்துச்சு, அதோடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அதுங்க பூமியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுச்சு, மனிதர்களுக்கும் மேமத்துக்குமான அந்த தொடர்பு எப்படி இருந்துச்சு, இப்படின்னு இந்த மேமத்தை பற்றின நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் இதை மேமத்துன்னு சொல்கிறாங்க, தமிழில் இதை மம்மூத் அப்படி எல்லாமே கூட சொல்கிறாங்க. அதனால் நான் வீடியோக்கு இடையில இந்த மூணில் ஏதாவது ஒரு பேர் சொன்னாலும் நீங்கள் பெருசாக குழப்பிக்க வேணாம். ஏன்னா நான் குறிப்பாக இந்த விலங்கை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மேமத்தோடைய எலும்புகளும் மற்ற தொல்பொருள் படிமங்களும் கிடைக்கும் போது இது ஏதோ ஒரு மிகப்பெரிய விலங்கோடது, குறிப்பாக ஏதோ பூதத்தோடதுனோ இல்லைன்னா மனிதர்களோட பெரிய உருவம் கொண்ட மற்ற மனிதர்கள் இருந்திருப்பாங்க போல, அவங்களோட எலும்புகள் அப்படின்லாம் அந்த காலத்தில் நினச்சி அதுக்கு பயப்படவும் செஞ்சுருக்காங்க. நான் அதுக்கப்புறமா தொழில்நுட்பம் வளர வளர இந்த எலும்புகள் எல்லாத்தையும் எடுத்து அதை டிஎன்ஏ அளவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதும், ரொம்ப குறிப்பாக குகை ஓவியங்கள் கூட நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும் போதும் சரி, ஒரு பெரிய விலங்கு, அதுலேயும் குறிப்பாக யானை மாதிரியே உருவம் கொண்ட ஒரு விலங்கு இருந்திருக்கு, அதுங்க கூட மனிதர்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இதுக்கு மேமத் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. இந்த மேமத்தை பொறுத்தவரை இதுங்க ஆசிய யானைகள் கூட மரபணு ரீதியாக கொஞ்சம் நெருங்கின தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது நவீன கால யானைகளே ஆசிய யானைகள் ஆப்பிரிக்கா யானைகள் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா, அதில் ஆப்பிரிக்க யானைகளை விட ஆசிய யானைகள் கூட இதுங்க மரபணு ரீதியாக கொஞ்சம் ஒப்பீட்டு அளவில் நெருங்கின தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் கிடைச்ச தொல்பொருள் எச்சங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மேமத் ஆப்பிரிக்கா கண்டத்தில் 50லேருந்து சுமார் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி அதுக்கப்புறமா உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் அங்கெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த மேமத் பூமியில் வாழ்ந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான ராங்கல் தீவில் தான் அதுங்க இருந்திருக்குங்க. இந்த ராங்கல் தீவில் மட்டும் இல்லாமல் உலகத்தோடைய நிறைய தீவுகளில் இந்த மேமத்தோடைய ஃபாசில்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. என்னன்னா, இப்போ இதுங்க ஆப்பிரிக்காவில் தோன்றி மற்ற இடங்களில் வாழ்ந்துச்சு, சரி தீவுகளுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கும்? ஏன்னா தீவுகளுக்கு நடுவில் தண்ணி இருந்திருக்கும்ல, அங்கே எப்படி போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மேமத்தை பற்றின மற்ற முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேமத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே தொல்பொருள் எச்சங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது தான். இப்போ இந்த தொல்பொருள் எச்சங்களை வச்சு நம்ம பார்க்கும்போதுமே கிட்டத்தட்ட 50லேருந்து 60 லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் இந்த மேமத் பூமியில் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய காலகட்டம் தான் இல்லையா? இந்த காலகட்டத்தில் இதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவில் தோன்றி வேறு வேறு பகுதிகளில் வாழ்ந்ததுனால அந்தந்த பகுதியோட கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே கிடைச்ச உணவுக்கு ஏற்ற மாதிரியும் அதுங்க தங்களை பரிணமிச்சு வேறு வேறு இடத்துல வாழ்ந்துருக்குங்க. ஸ்டெப் மேமத், ஒல்லி மேமத், கலிஃபோர்னியன் மேமத், பிக்மி மேமத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே 10 வகையான மேமத் இனங்களோட ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதான் இத்தனை வகையான ஃபாசில்ஸ் இருந்தாலுமே எல்லா மேமத் இனத்துக்கும் பொதுவான நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக நவீன கால யானைகளோட நிறைய விஷயங்களில் ஒப்பீட்டளவில் அதுங்களுக்கு நிறைய ஒற்றுமைகளும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ரெண்டுக்குமே தந்தம் வந்திருக்கு. ஆனால் தந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாசில்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மேமத்தோடைய ஒரு தந்தம் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கிலோ அளவுக்கு எடை இருந்திருக்கு. அப்போது அவ்வளோ எடை இருந்ததுனால நாம் அதோடைய உடல் அமைப்பை மற்ற எலும்புகள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மேமத்துக்கு நம்ம யானைகளை விட நிறைய தசைகள் இந்த தந்தத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே அதிகமாக இருந்திருக்கு. அப்புறமா இதோடைய உடல் அமைப்பை பார்த்தோம்னா, இப்போ நவீன கால யானைகளில் தலைக்கு பின்னாடி ஒரு சின்ன பள்ளம் இருக்கும், அதுக்கப்புறமா அதோட உடல் பெருசாக வளைஞ்செல்லாம் இருக்காது, நேராக தான் போகும், கடைசியாக பின்பகுதியில் மட்டும் லைட்டாக வளைஞ்சிருக்கும். ஆனால் மேமத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மொத்த உடலுமே அது ஒரு மாதிரி ஸ்லோப்பாக சரிஞ்ச ஒரு உடல் அமைப்பாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா பனிக்காலத்தில் தான் அதிகமாக வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பனி அப்போ தான் கரெக்டாக சரிஞ்சு போய் விழுகும் அப்படிங்கிறதுனால. இப்போ பின்பக்கத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வால் நவீன கால யானைகளில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த மேமத்துக்கு அது ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு. கூடவே அதோடைய காதுமே நவீன கால யானைகளோட இதுங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கு. வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேமத் யானைகள் ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இப்போது இந்த மேமத்தை
மேமத்தை பொறுத்த வரைக்கும் அதுங்க நவீன கால யானைகள் மாதிரியே பெண் மேமத்தோட தலைமையில் மற்ற இதெல்லாமே கூட்டமாக வாழ்ந்துருக்குங்க. அதுவே ஆண் மேமத்தை பொறுத்த வரைக்கும் அதுங்க ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா தனியாக போய் வாழ ஆரம்பிச்சிருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கணிக்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபாசில்ஸ் அதாவது தொல் படிமங்கள்னு எடுத்துக்கிட்டாலே அது இறந்து போகிற எல்லா விலங்குமே நமக்கு ஃபாசிலாக கிடைக்காது. ஒரு விலங்கோ இல்லை மரமோ அது இறந்து கீழே மண்ணில் விழுகும் போது அது மக்கி போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கு மேலே அடுத்தடுத்த லேயர் ஆஃப் மண்ணெல்லாம் விழுந்து அது மேலே தொடர்ந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மற்ற கால சூழல்லாம் கரெக்டாக அமையும் போது தான் அது நமக்கு ஃபாசில்ஸாக கிடைக்கும். அந்த வகையில் மேமத்தோட ஃபாசில்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் ஆண் மேமத்தோட ஃபாசில்ஸ் தான் பெண் மேமத்தோட ஃபாசில்ஸோட கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்கு. அதுலேயுமே பெண் மேமத்தோட ஃபாசில்ஸ்லாம் கிடைக்கும் போது அநேக நேரங்களில் அது கூட்டமாக தான் அந்த ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அதுவே ஆண் மேமத்தோட ஃபாசில்ஸ்லாம் எடுக்கும்போது அது நிறைய நேரங்களில் தனித்தனியாக தான் கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மேமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கூட்டமாக வாழ்ந்ததுனால தகவல்களை, அதாவது எப்படி கரெக்டாக வாழணும், எங்கே பாதுகாப்பாக இருக்கணும், வேட்டையிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை கரெக்டாக ஷேர் பண்ணி வாழ்ந்துருக்குங்க. அதனால கொஞ்சம் பாதுகாப்பாகவும் கூட்டமாகவும் வாழ்ந்துருக்குங்க. அதுவே ஆண் மேமத்தை பொறுத்த வரைக்கும் அதுங்க தனியாக வாழ்ந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாமல் வேட்டை விலங்குகள்கிட்ட பாதிக்கப்படுறது கொஞ்சம் அதிகமாகவும் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்ததுனால கொஞ்சம் பாதுகாப்பற்ற முறையிலையும் வாழ்ந்துருக்குங்க. அதனால தான் ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுலே இந்த மாதிரியான வேறுபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. யானைக்கும் மேமத்துக்குமான இந்த ஒப்பீட்டில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வேற்றுமையும் இருக்குது. என்னென்னா, நவீன கால யானைகளை விட இந்த மேமத்துடைய உடம்புல ரோமங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில மேமத்துடைய இனங்கள் எல்லாமே தோலுக்கு கீழே கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கொழுப்பும் அதுக்கு மேலே 2 லேயர்லையும் அதுங்க முடி இருந்திருக்கு. முதல் லேயரில் நல்லா திக்கான முடி, குட்டி குட்டியான முடிகளும், அதுக்கு அடுத்த லேயரில் கிட்டத்தட்ட 20 இன்ச் அளவுக்கு நல்லா நீளமான முடியும் இருந்திருக்கு. இந்த அளவுக்கான ரோமமும் கொழுப்பும் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த மேமத் பூமியில் ஐசேஜ் நிகழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கு. அதாவது பிளியோசீன் ஈபோக், பிளியோஸ்டோசீன் ஈபோக் அப்படிங்கிற 2 அந்த நிகழ்வப்பையும் அது போக அதுக்கப்புறமா வந்த ஹாலோசீன் ஈபோக்கோடைய கொஞ்சம் காலகட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப கம்மியான காலகட்டத்திலையும் இந்த மேமத் பூமியில் வாழ்ந்திருக்கு. இந்த நிகழ்வு எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸால நிரம்ப ஆரம்பிச்சு அது பூமியோட பெரும்பகுதி முழுக்க ஐஸால அப்படியே நிரம்பி பூமியோட பெரும்பகுதி ஒரு நேரத்துக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஐஸால அப்படியே நிரம்பி மூடி அந்த சூழலே பூமியில் ரொம்ப காலத்துக்கு அப்படியே நிலவி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் எல்லாமே அப்படியே குறைஞ்சு இப்போ நம்ம பூமி இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு பூமி வந்த காலகட்டத்தை தான் இந்த 3 காலகட்டமாகவும் சொல்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி மறைய ஆரம்பித்த இந்த மேமத் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமியோட வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் அந்தந்த கால சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்ற மாதிரி வேற மாதிரி பரிணமிச்சிருக்கு. அந்த பரிணாமத்தோடைய மிக முக்கியமான சான்று தான் இதோ துரத்திட்டு வருது பாருங்க, இந்த பிக்மி மேமத். இப்போ இந்த பிக்மி மேமத்தை பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. ஆனால் நீங்கள் பொதுவாகவே மேமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிடச்ச அந்த ஃபாசில்ஸில் வச்சு பார்க்கும்போது சராசரியாக அதுங்க ஒரு 12 அடி உயரம் வரைக்கும் வாழ்ந்துருக்குங்க. இந்த மேமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மேமத் நவீன கால யானைகளுடைய அதே சைஸில் இருந்திருக்குங்க. நிறைய மேமத் இனங்கள் அதோட கொஞ்சம் சைஸில் பெருசாகவே இருந்திருக்கு. ஆனால் இந்த மேமத்தை பார்த்தா ரொம்ப சைஸில் குட்டியாக இருக்குல்ல, இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான மேமத் எல்லாத்தையுமே அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தீவுகளில் தான் அதோடைய ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது இது மேமத்தில் மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்களில் அந்த உயிரினம் ஒரு தீவுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிக்குது, மெயின்லேண்டோட தொடர்பே இல்லாமல், அதாவது அந்த மெயின்லேண்டுக்கே போக முடியாமல் ஒரு தீவில் போய் மாட்டிக்குது அப்படின்னா அங்கே உணவு எந்த அளவுக்கு கிடைக்குது, வேட்டை விலங்குகளால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து அதோட சைஸில் அது சின்னதாவோ இல்லை பெருசாவோ மாறி அப்படியே பரிணமிச்சு அப்படியே தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கும். இதை ஐலாண்ட் ஜெய்ஜாண்டிசம், ஐலாண்ட் டுவார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு உயிரினம் ஒரு தீவுக்குள்ளே போய் மாட்டிக்கும் போது அங்கே உணவு ரொம்ப அதிகமாக கிடைக்குது, எந்த வேட்டை விலங்கும் அதை பாதிக்க போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக மாற ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அந்த இனமே சைஸில் பெருசாக மாறி அப்படியே பரிணமிச்சு வாழும். அதுவே ஐலாண்ட் டுவார்ஃபிசம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அதாவது அந்த மாதிரி தீவுக்குள்ளே போய் வாழும்போது அங்கே உணவு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, வேட்டை விலங்குகளால் அதிகமாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி அந்த விலங்குகளால் தகவமைக்க முடியுது அப்படின்னா அது சைஸில் சின்னதாக மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா கம்மியான உணவு தானே எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக மாறி அதுங்க வாழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்மி மேமத்தை பொறுத்த வரைக்கும் இதுங்களை அமெரிக்காவோட கலிஃபோர்னியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சில தீவுகளில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதே கான்செப்டை அதுக்கும் பொருத்தி பார்க்குறாங்க. அப்படி பொருத்தி பார்க்கும்போது அதுவும் ஒத்து போகுது. அந்த வகையில் தான் இந்த பிக்மி மேமத் சைஸில் வெறும் 4லேருந்து 6 அடி மட்டுமே உயரம் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தன்னை அப்படியே சுருக்கிக்கிட்டு அப்படியே பரிணமிச்சு தொடர்ந்து வாழ்ந்துருக்கு. இப்படியே அதுங்க வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மேமத்தால் தொடர்ந்து பல காலத்துக்கு தன்னை பரிணமிச்சு வாழ முடிஞ்சாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மேமத் இந்த பூமியில் வாழ முடியல, மொத்த இனமுமே அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா இப்போ எதுவுமே இல்லை இல்லையா. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு மனிதர்களோட ஈடுபாடு ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. மனிதன் எப்படி அவ்வளோ பெரிய உயிரினத்தை அழிச்சான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த மேமத் எல்லாமே எப்படி தீவுகளுக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது, அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பூமியோட நில அமைப்புங்கிறது இப்போ இருக்கிற மாதிரியே வரலாறு முழுக்க இருந்தில்ல, அது வேற மாதிரி இருந்திருக்கு, தொடர்ந்து அது மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வகையில்
டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட், அதாவது இந்த நிலத்தட்டுகளுடைய நகர்வு இருக்கு இல்லையா, அந்த நகர்வு ஏற்பட்டதுனால நிறைய பகுதிகள் அப்படியே மெயின்லேண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு தனியாகவும் வந்திருக்கு. அந்த வகையில் அப்படி பிரிஞ்சு வந்த நேரத்தில் அந்த பிரிஞ்ச இடத்துல இந்த மேமத்தெல்லாம் மாட்டிக்கிட்டதுனால கூட அதுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஐலாண்ட்லேயே, அதாவது அந்த தீவுகள்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தீவுகளுக்கும் இந்த மெயின்லேண்டுக்கும் ஒரு நில அமைப்பிலேயே ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம், ஒரு பாதை மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்ததுனால அந்த பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீரால் மூடப்பட்டிருக்கு. ஆனால் அதுவே இப்போ தீவாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் உயரமான பகுதியாக இருந்ததுனால அது நீரால் மூடப்படாமல் போயிருக்கலாம். அது மூலமாக கூட அந்த உயரமாக இருந்த பகுதிகளில் மேமத் வாழ்ந்ததுனால அங்கேயே அதுங்க அப்படியே செட்டில் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுங்க ஐசேஜ் காலத்தில் தானே வாழ்ந்திருக்கு. அந்த காலத்தில் பூமியோட பெரும்பகுதி ஐஸால் தான் நிரம்பியிருந்திருக்கு. அப்போது தண்ணியும் ஐஸால் நிரம்பியிருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ரொம்ப சுலபமாக மெயின்லேண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அதுங்க அந்த ஐஸ் மூலமாகவே நடந்து போயிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இந்த மேமத் எல்லாமே ஒரு தீவில் போய் செட்டில் ஆகி அப்படியே தொடர்ந்து அங்கேயே வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. சரி, இப்போ கடைசியாக இந்த மேமத் எல்லாமே பூமியில் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேமத்து மனிதனால் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் மனிதர்கள் மட்டுமே இந்த அழிவுக்கு ஒரு காரணம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ரேங்கல் தீவில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த மேமத் வாழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபாசில்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ரேங்கல் தீவில் மனிதர்கள் அந்த காலத்தில் வாழவே இல்லை. அப்போ அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த மேமத்தெல்லாம் எப்படி அழிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அந்த காரணத்தையும் நம்ம போக போக பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த மேமத்துக்கும் மனிதனுக்குமான தொடர்பு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். என்னதான் மேமத் சைஸில் பெருசாகவே இருந்தாலும் மனிதர்களால் சுலபமாக அதை வேட்டையாடி சாப்பிட முடிஞ்சிருக்கு. எப்படி அப்படிங்கிறத நம்ம குகை ஓவியங்கள் மூலமாகவும் ஃபாசில்ஸ்லாம் கிடச்சது இல்லையா அந்த மேமத்தோடது, அதுக்கு பக்கத்துலேயே இந்த மனிதர்கள் அதை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தின நிறைய கருவிகளும் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. இப்படி வேட்டையாடுறதுக்கு அவங்க பயன்படுத்தினதில் முக்கியமான டெக்னிக் தான் பிட்ஃபால். இந்த பிட்ஃபாலுங்கிறது என்னன்னா, ஒரு குழியை தரை மேலே தோண்டி வச்சுறது, தோண்டினதுக்கு அப்புறமா அது மேலே இலைத்தலைகளை போட்டு அப்படியே மூடி வச்சுறது. அங்கே ஒரு குழி இருக்குது அப்படிங்கிறதே அதை தோண்டினவனை தவிர யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த மேமத் அப்படியே ஜாலியாக குடும்பத்தோடு அப்படியே பேசி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே குழி இருக்கிறது தெரியாமல் அந்த குழிக்குள்ளே அது விழுந்துருது. அதுக்கப்புறமா மனிதர்கள் அதை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குழி தோண்டினது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. என்னன்னா, அந்த குழிக்குள்ளே இவங்களோட ஆயுதங்கள், நல்லா வேல் கம்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த தரையில் அப்படியே பதிச்சு வச்சுடுறாங்க. அதனால இந்த மேமத்தெல்லாம் உள்ளே விழுகும் போதே அதுக்கு நிறைய காயம் ஏற்பட்டு நிறைய நேரங்களில் அதிலே இறந்து போயிடுது. அப்படியே இறந்து போகலைன்னா கூட சுற்றி மனிதர்களெல்லாம் அந்த குழியை சுற்றி நின்று அது மேலே அப்படியே ஈட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேமத்தை கொண்டிருக்காங்க. கொண்டதுக்கப்புறமா அதை உணவாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சாப்பிட்றலாம் கரெக்டாக, இது ரொம்ப குறுகலாக இருக்கே அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அந்த காலகட்டத்தோட முக்கியமான நோக்கமே உணவு தான். அந்த உணவு இருந்தால் தான் ஒரு உயிரினத்தான வாழ முடியும். அதை தான் அந்த மனிதர்கள் அப்போ செஞ்சுருக்காங்க. இப்படி கொன்னது உணவுக்காக மட்டும் இல்லாமல் அதோட ரோமங்களை பயன்படுத்தி இவங்க உடைகளாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதோட எலும்புகளை இவங்களுடைய கூடாரங்கள் அமைக்க பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படின்னா, தந்தங்களை அந்த கதவோட நிலை கதவு மாதிரி பயன்படுத்திக்கிட்டு மற்ற எலும்புகள் எல்லாமே அந்த கூடாரத்தோடைய அந்த ஃபவுண்டேஷன், அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி வேட்டையாடினதை இப்போ இருக்கக்கூடிய நம்ம நவீன கால மனிதர்களான ஹோமோசேபியன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்த மனித மூதாதைகளான நியாண்டர்தால்ஸுமே அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆரம்பத்தில் மனிதர்கள் அதை வேட்டையாடும் போதெல்லாம் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் அதுக்கப்புறமா கால்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, ஐசேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது இந்த அளவுக்கான வெப்பம் அங்கே நிலவ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் நிறைய மேமத்துகளால் அதை தகவமைச்சு வாழ முடியலை. நிறைய இடங்கள்ல இந்த சூழல் மாறினதுனால சரியான உணவு கிடைக்காம போயிருக்கு. ஒரு சில நேரங்கள்லாம் அந்த நீர்மட்டம் உயர்ந்து இந்த மேமத் ஒரு இடத்துல அப்படியே மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல சரியான உணவு கிடைக்காம அதுங்க தொடர்ந்து அழிஞ்சு போயிருக்குங்க. இந்த மாதிரி இதுக்கு கஷ்டமான ஒரு சூழல் நிலவ ஆரம்பித்த சமயத்தில் மனிதர்களோட வேட்டையாடுதலும் கொஞ்சம் அதிகமானதுனால ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மேமத்துக்களை கொண்டிருக்கலாம். அதாவது மனிதன் மட்டுமே இந்த மேமத்துக்களை கொண்டது காரணமாக அமையலை. இந்த காலநிலை மாற்றம், அது மூலமாக அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம போனது, அதுங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் நிலவி, அது போக மனிதனும் அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி அழிஞ்சதுமே பூமி முழுக்க ஒரே காலகட்டத்தில் அதுங்க அழிஞ்சு போல, வெவ்வேறு காலகட்டத்தில் தான் வெவ்வேறு மேமத் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு. உதாரணத்துக்கு கலிஃபோர்னியன் மேமத், அது எல்லாமே 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதுங்க அழிஞ்சு போயிருக்கு. அதுவே நம்ம உள்ளி மேமத்தில், அதாவது ஐசேஜ் படத்தில் பார்ப்போம் இல்லையா, அந்த உள்ளி மேமத்தை பொறுத்த வரைக்கும் சைபீரியன் பகுதிகளில் வாழ்ந்த உள்ளி மேமத் எல்லாமே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அழிஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த உள்ளி மேமத்தே பக்கத்தில் தீவுகள்லாம் வாழ்ந்துச்சு. அதில் செயின்ட் பால் அப்படிங்கிற தீவில் வாழ்ந்த உள்ளி மேமத்ஸ் எல்லாமே 5600 ஆண்டுகளுக்கு முன்னாடியும், கடைசியாக நம்ம முன்னாடி பார்த்தா அந்த கடைசி மேமத்தான ரேங்கல் தீவில் வாழ்ந்த மேமத் எல்லாமே 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிருக்குங்க. இந்த மாதிரி மனிதர்களே இல்லாத தீவுகளில் இந்த மேமத் எப்படி அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றமும் அங்கே ஒரு காரணமாக இருந்திருக்கு தான். அது போக ஜெனட்டிக் டைவர்சிட்டியை இங்கே ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப கம்மியான மேமத் எல்லாம் தான் ஒரு தீவில் போய் வாழ ஆரம்பிச்சிருக்கும். அப்படி போய் வாழ்ந்ததுனால அதுங்க எல்லாமே தங்களுக்குள்ளவே இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டதுனால பிறக்கக்கூடிய குட்டிகளில்
பெரிய அளவுக்கு ஜீன் வேரியேஷன் இல்லாமல் அதே ஜீனை திரும்ப திரும்ப ஒன்றா கலந்து குட்டிகளில் ரொம்ப கம்மியான ஜெனட்டிக் டிஃபரன்ஸோ தான் அதுங்க பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பிறக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ காலநிலை மாற்றத்தினால தொடர்ந்து அதுங்க தங்களை தகவமைச்சுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இது போக ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சுனாலும் அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாமே தங்களை தகவமைச்சுக்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி முன்னாடி ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனே இல்லாமல் ஒரு இனக்கலப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லியா, அது ஏதோ 1-2 தலைமுறைகள் தான் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இங்கே பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு தலைமுறைகளாக அதே விஷயம் நடந்துகிட்டே இருந்ததுனால இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய அந்த தகவமைப்பும் இங்கே ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வேண்டிய தகவமைப்புமே நடக்க முடியாமல் போய் அதனால தான் அந்த தீவுகளுக்குள்ள இருந்த அந்த மேமத் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் கணிக்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரேங்கல் தீவில் கிடைச்ச அந்த ஃபாசில்ஸே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது மெயின்லேண்டில் இருந்த அந்த ஃபாசில்ஸை ஒப்பிடும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த மேமத் ஃபாசில்ஸில் 20% மட்டும்தான் ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது போக ரேங்கல் தீவில் கிடைச்ச அந்த ஃபாசில்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய ஜீன்ஸ் காணாமல் போயிருக்கு, நிறைய சீக்வன்ஸே இல்லாமல் போயிருக்கு. இந்த மாதிரியான நிறைய பிறழ்வு, அதாவது ஜீன் அளவுலேயே நிறைய பிறழ்வு அங்கே இருந்திருக்கு. அதில் குறிப்பாக நிறைய ஃபாசில்ஸில் இந்த ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஜீன் பிறழ்வும் வளர்ச்சி, அதாவது டெவலப்மெண்டல் டிஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜீன் பிறழ்வுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த மேமத்துக்கு சாதகமான எந்த சூழலுமே இல்லாமல் போனதுனாலையும் அந்த சூழலில் இந்த மேமத் தகவமைச்சுக்க முடியாமல் போனதுனாலையும் கூடவே மனிதர்களும் சேர்ந்ததுனால தான் இந்த மேமத் இனம் ஒரு காலத்தில் பூமி முழுவட பெரும் பகுதியில் வாழ்ந்தாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுங்க மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த அழிஞ்சு போன மேமத்தை திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா குளோனிங் முறையில் நம்ம அதை திரும்ப கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த குளோனிங் முறையை பற்றி நமக்கு தெரியும். ஆண்லேருந்து ஒரு செல்லும் பெண்லேருந்து ஒரு செல்லும் எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்றா சேர்த்து அதை நம்ம மறுபடியும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அதை க்ளோன் பண்ணுவோம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த ஃபாசில்ஸ்லாம் கிடைக்கிது இல்லையா, அந்த ஃபாசில்ஸில் பெரிய அளவில் சிதைஞ்சு போகாத டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஆசிய யானைகளுடைய அந்த கருமுட்டையில் நம்ம வச்சு அது மூலமாக அதை வளர்க்க வச்சு ஒரு மேமத்தை நம்ம உருவாக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் ஆப்பிரிக்க யானைகளில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஆசிய யானைகளில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த குளோனிங் முறையில் கொண்டு வந்தாலுமே எடுத்த உடனே நமக்கு 100% பழைய மேமத்தே திரும்ப வராது. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கக்கூடிய மேமத்தெல்லாம் தான் வரும். ஆனால் ஒரு செட் ஆஃப் மேமத்தை நம்ம உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுங்களை இன்பிரீடிங் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளால் பழைய மேமத்தை மறுபடியும் கண்டிப்பாக திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் இதுக்கான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு போக போக தெரிய வரும் இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறதும், நம்மளால் மேமத்தை பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போக போக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மேமத் மாதிரியே பூமியில் தோன்றி அழிஞ்ச இன்னொரு உயிரினம்னா அது டைனோசர்ஸ் தான். ஆனால் அந்த மேமத்தாவது மனிதர்கள் கூட சேர்ந்து இப்போ சமீப காலத்தில் தான் இறந்து போச்சு. டைனோசர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்க அழிஞ்சு போக ஆரம்பிச்சதே 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுகள் அதுங்க பூமியில் வாழ்ந்துருக்குங்க. அதுங்க எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் பூமியில் என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுச்சு, குறிப்பாக இந்த தாவரங்கள்லாம் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகவே இந்த மாதிரி ஊசி இலை கொண்ட தாவரங்கள் தான் அப்போ அதிகமாக இருந்திருக்கு. அது ரொம்ப குறிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ எல்லாம் ஒரு செடி இருக்குது அப்படின்னா இன்னொரு செடி எப்படி உருவாக்கும், அதில் பூ பூத்து காய் அந்த காயிலேருந்து விதை அந்த விதை கீழே அதுலேருந்து தானே புது செடி உருவாகுது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே பூக்கள் அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்திருக்கு. பூக்கள் இல்லாமலே இந்த தாவரங்கள் எல்லாமே விதைகள் வச்சிருக்கு. அந்த விதைகள் மூலமாக தான் மற்ற தாவரங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி நடந்திருக்கும், அந்த காலத்தில் தாவரங்கள் எப்படி இருந்துச்சு, பூமி என்ன மாதிரியான ஒரு சூழலில் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.